இங்க 3 ஃபைல் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. இந்த வாரத்துக்கு உங்களோட முன்னோர்கள், ஏஞ்சல் அல்லது உங்களோட இஷ்ட தெய்வம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் தரப்போகுதுன்னு பார்க்க போறோம். வணக்கம், இது உங்கள் பேசும் டேரோ ஹீலர். ஃபைல் 1 சூஸ் பண்ணினவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அக்செப்டன்ஸ். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சந்திச்ச சூழ்நிலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டிய காலமாக இருக்குது. இப்போ நீங்கள் இருந்த ஒரு சுச்சுவேஷன் அல்லது ஒரு வேலை இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான டைம் ஆயிருக்குது. இப்போ ஒரு சேஞ்ச் ஒன்று தேவைப்படுது. நீங்கள் மூவ் ஆன் ஆக வேண்டிய டைம். ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது ஒரு துரோகத்தை சந்திச்சிருக்கலாம், இல்லாட்டி தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் சிக்கி இருந்திருக்கலாம். உங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடந்ததுன்னு தெரியும், ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாமல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க. ஒரு வெளிநாட்டு தொடர் கல்வி அல்லது ஒரு வேலை மாற்றம், இல்லாட்டி நீங்கள் கடல் கடந்து போக வேண்டிய பிரயாணங்கள், ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், குடும்பத்தில் ஒரு 3ஆம் நபரால் ஏற்பட்ட துரோகம், மாற்றம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேணும்னு தெரியும். ஆனால் அதை எப்படி செய்யறது, எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க. நிறைய துரோகத்தை பார்த்துட்டேன், நிறைய மாற்றங்களை சந்திச்சிட்டேன், நிறைய தியாகம் செஞ்சுட்டேன், என்னால் எதுக்கு மேலேயே முடியாது என்று ஒரு ஸ்டக்கான மேல்நிலையில் இருக்கிறீங்கன்னா, சில பேர் கண்ணூறு கண் திருஷ்டின்னு சொல்லி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமலும் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். நீங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலைகளை தான் கடந்து வந்திருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையை அப்படியே பிரட்டி போட்டு உங்களுக்கு தலைகீழாக கட்டி தொங்க விட்ட ஃபீல்டில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ உங்கள் லைஃப்பை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வேண்டிய டைம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சூப்பரான, ஸ்ட்ராங்கான, கான்ஃபிடென்டான, சூப்பர் பவர் உள்ள ஒரு பெண். அதே ஒரு ஆணாக இருந்த இந்த ஃபைலை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான, என்ன விதமான எமோஷனையும் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணக்கூடிய, அல்லையே வந்தாலும் அசையாமல் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆண் தான். இப்போ உங்களுக்கான டைம். இப்போ என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏன் இப்படியெல்லாம் என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னால், அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் உங்களுக்குள்ள தேடுறதுக்கான டைம். பாடல் போல தேடலும் ஒரு சுகம்தான். தேடுங்க, கண்ணடைவீங்க. நீங்களே ஒரு பெரிய கடல் தான். உங்களுக்குள்ள நிறைய சக்தி, எனர்ஜி, எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கேள்விக்கான பதில்கள், உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்களாம் இன்னும் அதை கண்டுபிடிக்கல. நீங்கள் இப்போ கடந்து வந்த சுச்சுவேஷன் எல்லாமே நீங்கள் யார் என்று உங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்றதுக்காகவும், உங்களோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேணுமென்றதுக்காகவும், நீங்கள் வாழ்க்கையை இன்னொரு விதமான முறையில் பார்க்க வேணும். நீங்கள் இவ்வளோ காலம் பார்த்ததை தாண்டி வேறு விதமான ஒரு ஸ்டைலில் நீங்கள் லைஃப்பை பார்க்க வேணுமென்றதுக்காக தான் சில சுச்சுவேஷனில் நீங்கள் சந்திச்சிருவீங்க உங்களோட லைஃப்பில். ஸோ இதுதான் ஃபைல் 1 சூஸ் பண்ணிடுவங்களுக்கான மெசேஜ். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. ரீடிங் உங்களுக்கு சூட் ஆகிட்டுச்சுன்னா காமெண்டில் ரிபிள் பண்ணு டைப் பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபைல் சூஸ் பண்ணிடுவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். இந்த ஃபைல் சூஸ் பண்ணினீங்கன்னா இப்போ நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய காலம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்றதை நீங்கள் வெளிப்படையாக வெளியில் காட்ட வேண்டிய டைம். சிலது முடியாது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை ஓப்பனாக தெளிவாக சொல்ல வேண்டிய. உங்களோட மனம் ரொம்ப ஆழமா இருக்கு, நிறைய உணர்ச்சிகள், நிறைய ஃபீலிங்ஸ் அதுக்குள்ள ஒடிஞ்சிருக்குது. ஏஞ்சல் சொல்றாங்க, இனிமேல் நீங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. மற்றவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிற மாதிரி, கட்டுப்படுத்துற மாதிரி நீங்க நடந்து கொள்ளாதீங்க. நடந்த விடயங்கள் எல்லாமே உங்களோட கட்டுப்பாட்டுலாம் இருக்குது. நம்பிக்கை வச்சீங்கன்னா எல்லாமே சரியா நடக்கும்னு சொல்றாங்க. இந்த ஃபைல் சூஸ் பண்ணின நீங்க ஒருவேளை சிவ பக்தனா இருக்கலாம். உங்க லைஃப்ல நீங்க வெற்றியை நோக்கி முன்னோக்கி நகர வேணும். இந்த வாரம் பழைய நினைவுகள், பழைய உறவுகள் உங்களோட லைஃப்ல மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு விதம் தடைகள் இருந்தாலும் இனி இந்த வாரம் ஒரு நல்ல வாய்ப்பு, வேலை, பணம், உறவு ஏதோ ஒன்று ஒரு நிலையான ஸ்ட்ராங்கான எதிர்காலத்துக்கு ஒரு வித்தா இந்த வாரம் அமையும். நீங்கள் இந்த வாரம் எதுவும் பாரம்பரியமான ஆன்மீக வழிகாட்டுதல், இல்லாட்டி உங்களோட ஃபேமிலியில் மூத்தவங்க பெரியவங்க சொல்கிற ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் இருக்கிற மாயை விட்டு வெளியில் வந்து அவங்க சொல்கிறத உங்களுக்கு சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணுங்கள். திருமண உறவு, நீங்கள் திருமண உறவில் தந்த வாக்குறுதிகள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் அதுகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களோட குரு, உங்கள் டீச்சர் யாராவது ஒருவள் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருந்தா அது ஒருவேளை இந்த கிழமை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வரலாம். நான் நினைக்கிறது தான் சரி, செல்ஃபாக நான் ஹாப்பியாக இருக்கிறேன்னு இல்லாமல் மற்றவங்களோட அட்வைஸ் உங்களுக்கு திருப்தியாக இருக்கான்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ளாமல் சரியான விஷயங்கள் யார் எங்கேருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த கோபம், பெயின், வலி, குற்ற உணர்வுகள், ஏதாவது துரோகம், உங்களுக்கு ஏதாவது நடந்த துரோகம், இல்லாட்டி நீங்கள் யாருக்காவது செய்த துரோகம், அதை எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்து உங்களை நீங்களே மன்னியுங்க. இல்லாட்டி உங்களுக்கு யாரும் துரோகம் செஞ்சிருந்தால் அவங்கள மன்னிச்சு அதில் இருந்து வெளியில் வரும்போது உங்களுக்கான ஹீலிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல
நல்ல எதிர்காலமும் அமையறதுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஸ்டார்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் ஃபைல் 2 சூஸ் பண்ணினவங்களுக்கான மெசேஜ். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆயிட்டுதுன்னு சொன்னால் கீழே ரிபிள் 2 வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபைல் 3 சூஸ் பண்ணினவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த ஃபைல் சூஸ் பண்ணான்னு ஒரு குழப்பத்தில் இன்னைக்கு இருந்திருக்கு. இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க உங்களோட லைஃப்பில் நம்பிக்கை ரொம்பவே முக்கியம். உங்களோட ஆசை, கனவு, லட்சியம், உங்களுக்கு என்ன தேவைன்றதுல நீங்கள் தெளிவாக இருக்க வேணும். உங்களுக்கு தேவையானதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு யூனிவர்ஸ் ரொம்பவே ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட எண்ணங்கள், சிந்தனைகளில் சரியான கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் கேட்குற விஷயம் சரியாக இருக்க வேணும். நடக்குமா கிடைக்குமான்ற எதிர்மறையான எண்ணங்கள் உங்களோட இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு தேவையான விஷயம் இருந்தாலும் சந்தேகமும் குழப்பமும் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுக்கு தேவையானது கூட உங்களோட கையில் வந்து கிடைக்கிறதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட இன்ட்யூஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக வெளியில் தெரியாடலும் உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டும். உங்களால் முடியாது, என்னால் இது செய்ய இயலாது, எனக்கு இது சரி வராது என்று சொல்லி பாத தெரிஞ்சும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ், நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டங்கள் ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்க, உங்களுக்கு ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த உங்களோட முயற்சி எல்லாத்துக்குமே பலன் வர ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கடினமான கட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க. இனி இதை விட எதுவும் இருக்கான்ற அளவுக்கு நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அது எல்லாமே முடிவுக்கு வர்றது ஒரு புதிய தொடக்கத்துக்கான முடிவு தான். இது எல்லாமே எல்லா கட்டத்திலையும் நாங்கள் ஜெயிக்க வேணுமெண்டில்லை. சில தோல்விகளும் எங்களுக்கு மன நிறைவை தரும். குழப்பங்கள், பயம், தடை எல்லாமே உங்களோட மனசில் தான் இருக்குது. உங்களோட பாதை இப்போ தெளிவாக கிளியராக இருக்குது. உங்களை நீங்கள் நம்புங்க. பாசிட்டிவான எண்ணங்களை உங்களோட மனசில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையானது என்னன்ற இன்டென்ஷனை சரியாக வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு சரியானதை சரியான நேரத்தில் கொண்டு வந்து தரும். உங்களை நீங்களே மதியுங்க. நீங்கள் இவ்வளோ காலமாக செய்த சாதித்த விஷயங்களுக்குரிய பாராட்டுதலை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு ரிவார்டுக்கு தகுதியான ஆள் தான். அது மற்றவங்கள்ட்ட இருந்து கிடைக்க வேணும்னு இல்லை, உங்களுக்கு நீங்களே அதை கொடுத்துக்கொள்ளுங்க. பாசிட்டிவான எண்ணங்கள் மனசில் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஸோ இதுதான் ஃபைல் 3 சூஸ் பண்ணினவங்களுக்கான மெசேஜ். இது ஒரு ஜென்ரல் தான், ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஃபைல் சூஸ் பண்ணுங்க, ரிபிள் 3 கமெண்ட் டைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.